ஹாய் ஆல், வெல்கம் டு சீசனிங்ஸ் வித் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம ஒரு பூரி கூட வச்சு சாப்பிட்ற பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் நீல வாக்கில் ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், பூரி மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த வெங்காயம் தக்காளிலாம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம வேக வச்சுருக்க 2 உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது சுவையான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஹாட்டான பூரி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்காக சீசனிங்ஸ் வித் ஸ்வேதாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.